அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய். அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் சிரமங்கள் தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு அஷ்டமஸ்தானத்தில் வக்ரமடையக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நல்ல மாற்றங்களை செவ்வாயின் வக்ர பயிற்சி காரணமாக இனிதாக சந்திப்பதற்கான சூழல் சற்று கூடுதலாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக தராது. ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெறுவதால் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. எனவே செவ்வாயின் வக்ரம் என்பது யோகம்தான் என்று சொல்லிவிடலாங்க. யோகமான பல புதிய வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகும். அது மட்டுமல்லாது செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் வக்ரம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மிக வலுவாக கிடைக்கும். மற்றவர்களால் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் மற்ற பணிகளை சிறப்பாகவும் திறன்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுவதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். தடாலடியாக எந்த பணியையும் செய்து முடிக்க வேண்டும் என நினைக்க வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் தனது சுப பார்வையை மிக வலுவாக 2, 3 மற்றும் 11 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். 3ஆம் இடத்தை சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சனியின் மீது பார்க்கிறாருங்க. சனி செவ்வாயின் பார்வை ஏற்படக்கூடிய இந்த வேலை என்பது சற்று சாதகமற்ற சூழலையும் உருவாக்கலாம். ஏனென்றால் பொதுவாகவே சனி செவ்வாயினுடைய பார்வை என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தாது. அந்த வகையில் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியை பார்ப்பதன் காரணமாக சில எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே வீட்டிற்கு தேவையான மற்றும் மிக முக்கியமான கும்ப செலவுகளாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெற்று தருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. அது மட்டுமல்லாது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லையங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிடுவதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறதுங்க. திட்டமிட்ட பல பணிகளில் ஏற்பட்டு வந்த தொய்வான மற்றும் மந்தமான சூழ்நிலைகள் தற்போது விரைவாக செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதையும் வக்ரம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேலும் காலதாமதம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பொறுமையாக நடைபெறுகிறது என்று எண்ணி நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. அதோடு மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படக்கூடிய வகையில்
அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நீங்குங்க. எளிய சிகிச்சையின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாகவும் திருப்திகரமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் செவ்வாய் வக்ரம் பெறுவதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவு எதிர்பார்ப்பதை விட சிறப்பாகவும் செமையாகவும் கைகூடக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்குங்க. உங்களுடைய சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை திறமையாகவும் செமையாகவும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஆரம்ப கட்டத்தில் நின்று கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறதுங்க. லாபம் குறையாமல் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய அதிரடியான திட்டங்களை ஏற்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. சாதகமற்ற சூழலிலும் சாதகமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக செவ்வாயின் வக்ரமானது தொழில்துறையில் அமைந்திருக்கிறது. எனவே புதிய ஒப்பந்தங்கள், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கிரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல நல்ல புதிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக அமையுங்க. எனவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களை களைய முடியும். எதிர்கால நலனை கொண்டு இப்போ எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அளவுக்கு அதிகமாக கடின உழைப்பை வெளிப்படுத்திய உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான நல்ல பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. மத்திய மாநில அரசின் சலுகைகள், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்க்கிறபடி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். சந்தை நிலவரமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்து வந்த சிக்கல்கள் விலகி கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.